ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு 5 அட்வென்ச்சர் மூவிஸ் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த படங்கள் எல்லாமே எந்தெந்த ஓடிடியில் இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் ஜுமான்ஜி வெல்கம் டு த ஜங்கிள். கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 4 ஹை ஸ்கூல் பசங்க இருக்காங்க. அவங்க 4 பேருமே பனிஷ்மெண்ட் வாங்கி வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜுமான்ஜின்னு ஒரு பழைய வீடியோ கேம் கிடைக்குது. அந்த வீடியோ கேமை விளையாடலான்னு முடிவு செஞ்சு ஆளுக்கு ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாட ஆரம்பித்தோன்னே அந்த கேம்குள்ளேயே அவங்க போயிடுறாங்க. அதாவது அந்த கேம்குள்ளே அவங்க சூஸ் பண்ண கேரக்டராக மாறிடுறாங்க. இப்போ என்ன ஆகுனா, அந்த கேமில் இறந்துட்டா லைஃப்லையும் இறந்துருவாங்க. ஸோ ரியல் லைஃபாக அந்த கேம்குள்ளே விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, ரியல் லைஃப்க்கு மீண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. இதில் காமெடி செமையாக ஒர்க் ஆகிருக்கும். நம்மளோட ராக், அதாவது டுவேன் ஜான்சன் இதில் நடிச்சிருப்பாரு. உங்களுக்கு ஒரு ஜாலியான காமெடி அட்வென்ச்சர் படம் பார்க்கணும், கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதே சமயம் எந்த இடத்துலையும் போர் அடிக்காது, சூப்பராக இருக்கும். தமிழ் டப்பிங்கும் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு IMDb கொடுத்துருக்க ரேட்டிங் 7. நெக்ஸ்ட்டு ஜுமான்ஜி த நெக்ஸ்ட் லெவல், அதாவது இதோட அடுத்த பார்ட் 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட கதை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த பார்ட் 1ல் ஆடின அதே மாதிரி இது அதோட கண்டினியூஷன் தான். அதே மாதிரி திருப்பி போகிறாங்க, அங்கே போய் மாட்டிக்கிறாங்க. அந்த ஜுமான்ஜி கேமில் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் ஆச்சு, எப்படி இவங்க திரும்பி வந்தாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. அவங்க போன இடத்துல ஆல்ரெடி விளாண்ட ஒருத்தன் அதில் மாட்டியிருப்பான். அவனால் திருப்பி அவன் ரியல் லைஃப்கே போக முடியாது. ஸோ அவன் சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்பான். இந்த படமும் ஹியூமராக செமையாக ஒர்க் ஆயிருக்கும். இதுலேயும் டுவேன் ஜான்சன் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு IMDb கொடுத்துருக்க ரேட்டிங் 6.7. அண்ட் இந்த 2 படமே அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டின்டின் 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. இது அட்வென்ச்சர் ஆக்ஷன் ஜானரில் வந்த படம். காமிக்ஸ் புக்லேருந்து திரைக்கு வந்த ஒரு அற்புதமான அட்வென்ச்சர் படம் தான் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டின்டின். இந்த படம் ஒரு அனிமேஷன் எபிக் மூவின்னு சொல்லலாம். டின்டின் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இளம் செய்தி நிருபர். அவனுக்கு ஆர்வமும் துணிச்சலும் நிறையவே இருக்குது. அவன் எப்போவுமே ஒரு அட்வென்ச்சருக்கு ரெடியாகவே இருப்பான். இதோட கதை என்னன்னா, டின்டின் ஒரு புதிய கப்பல் பொம்மையை வாங்குறான். அதுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்குது. அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க ஒரு ஜேர்னி ஆரம்பிக்கிறான். அது ரொம்ப அட்வென்ச்சரஸாகவே போகுது. இந்த பயணத்தில் இவனுக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒருத்தர் யாருன்னா, அவனோட நாய்க்குட்டி ஸ்னோயி, ஒரு துப்பறியும் நண்பர், அவரோட பேரு கேப்டன் ஹெடாக். இந்த படத்தில் கிராஃபிக்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இருக்கும், எல்லாம் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த படம் அனிமேஷனில் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல், எங்கேயுமே உங்களுக்கு ஒரு பொம்மை படம் தெரியாத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மேக்கிங்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்லேயே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. IMDb 7.3. நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் குரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. 2ஆம் உலக போகிறப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு 4 சிப்ளிங்ஸ் அனுப்புகிறாங்க. அதாவது அண்ணன் தங்கச்சிங்களை அனுப்புகிறாங்க. அவங்களோட பேர் என்னன்னா பீட்டர், சூசன், எட்மண்ட் அண்ட் லூசி. 4 பேரும் ஒரு இடத்துக்கு போய் தங்குறாங்க. அங்கே ஒரு அலமாரி இருக்குது. அந்த அலமாரிக்குள்ளே போகிறாங்க. போனால் அந்த அலமாரி வழியாக நார்னியான்ற ஒரு லேண்டுக்குள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கா. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒயிட் விச் அப்படின்ற ஒரு பொம்பளை இருக்கா. அவள் ரொம்ப மோசமானவ. அவள் அந்த இடத்த ரொம்ப ரூல் பண்ணிட்டு இருக்கா. இவங்க போனதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது, அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. ஹியூமர் கொஞ்சம் இருந்தாலுமே இதில் அந்த ஃபேண்டசி எலமெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் கிராஃபிக்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்காக இந்த படத்தை பார்க்கலாம். ஆஸ்காரில் இந்த படம் பெஸ்ட் மேக்கப்னு அவார்டு வாங்கியிருக்கு. IMDb 6.9 அண்ட் இது ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் படம் லைஃப் ஆஃப் பை 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. யான் மெர்டல் அப்படின்னு ஒருத்தர் எழுதின ஒரு நாவலை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதோட கதை என்னன்னா, பை பட்டேல் அப்படின்ற ஒரு பையனோட குடும்பம் கனடாவுக்கு குடிபெயர்றதுக்காக முடிவு செய்யறாங்க. முடிவு செஞ்சு அவங்க கப்பலில் போயிட்டு இருக்கும் போது அவங்களோட கப்பல் மூழ்கி அந்த பையன், புலி, ஒரு சிறுத்தை, ஒரு ஒராங்குட்டான் மற்றும் ஒரு ஹைனா, இவங்க 4 பேரு கூட சேர்ந்து ஒரு வாழ்க்கை படகு, அதாவது லைஃப் போட்டுன்னு சொல்லுவாங்களோ, ஒரு சின்ன படகு, அதில் அவன் தவிக்கிறான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் போக 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 அவன் அந்த சூழ்நிலையில் இருக்க ஆரம்பிச்சிடான். கடலுக்குள்ள நடுவில் மாட்டிட்டு இருக்கான். ஆனால் அவன் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த புலி தான். அவன் அதுக்கப்புறம் என்னெல்லாம் செஞ்சான், தப்பிச்சானா இல்லையான்றத ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான், அவன் எப்படி தப்பிக்கிறான் அப்படின்றதான் கதை. நம்மளுக்கு என்னதான் ஒரு ஆளாக இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த அளவுக்கு போர் அடிக்காம ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. இந்த படம் 4 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கு. பெஸ்ட் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபி, ஒரிஜினல் ஸ்கோர் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ். இந்த படத்துக்கு IMDb கொடுத்துருக்க ரேட்டிங் 7.9 அண்ட் ஹாட்ஸ்டாரில் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இண்டியானா ஜோன்ஸ் சீரிஸ். இண்டியானா ஜோன்ஸில் ஒரு 5 படம் வந்திருக்கு. ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க், டெம்பிள் டூம், லாஸ்ட் குரூசேட், கிங்டம் ஆஃப் த கிறிஸ்டல் ஸ்கல். லாஸ்ட்டாக வந்து தான் இண்டியானா ஜோன்ஸ் அந்த டயல் ஆஃப் டெஸ்டினி. இண்டியானா ஜோன்ஸ் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அவருக்கு ரொம்ப அட்வென்ச்சர்ஸ் பிடிக்கும். ஆர்காலஜிஸ்டாக இருக்கனால நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பார். அவர் அந்த கவர்மெண்ட்டுக்காக உண்மையாக இருக்கணும்னு நினச்சி நிறைய விஷயங்கள் பண்ணுவார். படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் 1936 ஆரம்பிக்கும். நாசிஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஹிட்லரோட ஆளுங்க செய்கிற விஷயங்கள், இதுக்கெல்லாம் இவர் ஆப்போசிட்டாக இருப்பார். இவர் கண்ட்ரிக்காக வேலை பார்ப்பாரு. எல்லா படத்தோட பேஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு புதையலோ ஒரு தொல்பொருளையோ தேடி இவர் போவார். அதை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் கதை. இந்த ஒவ்வொரு படமே
இவரோட இன்டெலிஜென்ஸும் இவரோட அந்த அட்வென்ச்சரஸ் ஜேர்னிஸ் வச்சு தான் இந்த படங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. இந்தியானா ஜோன்ஸ் அந்த டயல் ஆஃப் டெஸ்டினி தான் லாஸ்ட்டாக வந்த படம். இதோட கதை வந்து 1969 நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த வருஷம் தான் நிலாவுக்கு அமெரிக்காலேருந்து மனுஷன் போனான். ஸோ இவர் வந்து ஒரு டயலை தேடி அலையிறாரு. அந்த டயல் வந்து ஒரு டைம் டிராவல் ரிலேட்டடான ஒரு டயல். அது கிடைச்சதுன்னா அந்த உலகத்தோட ஹிஸ்டரியை மாற்றிலான்ற அளவுக்கு அதில் பவர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அது அவர் கிடைச்சதா, அதை வச்சு அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கு IMDb 6.2 8.4 வரைக்கும் கொடுத்துருக்கு. இந்த 5 படத்துல 4 படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்தியானா ஜோன்ஸ் அண்ட் த ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க், இந்தியானா ஜோன்ஸ் அண்ட் த லாஸ்ட் குரூசேட், இந்தியானா ஜோன்ஸ் அண்ட் த கிங்டம் ஆஃப் த கிறிஸ்டல் ஸ்கல். இந்த 3 படமே பிரைம் ரெண்ட்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்ல. இந்தியானா ஜோன்ஸ் அண்ட் த டயல் ஆஃப் டெஸ்டினி மட்டும் ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த 5 படங்களும் பாருங்க. இந்த 5 படத்துல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.